நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் உங்கள் தொகுதியின் எம்பி எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்ன என்பது குறித்து சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ரயில் போக்குவரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த முன்பதிவுகள்லாம் ரொம்ப லேட் ஆகுது. எங்களுக்கு 2-3 மாதத்துக்கு வரைக்கும் டிக்கெட் புக்கிங்கில் இருக்குது. ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் பள்ளத்தூரில் ஓடுதளம் இருந்தும் விமான நிலையம் இன்னும் இங்கு வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் தெரியல. எல்லாமே இருக்குது. ஆனால் அதை விமான நிலையம் அமைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் ஏன்னா வளர்ந்து வர்ற நகரம் இது காரைக்குடி மக்கள் எல்லாரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை தேடி நோக்கி போகிறாங்க. இங்கே வேலை வாய்ப்பு ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்து ஒரு இதுவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பேர் போனதாக இருக்குது. ஆனால் சரியான முறையில் மக்கள் அதை ஒரு மெட்ராஸுக்கு புக் பண்ணுறதா இருந்தாலும் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் சரியான முறையில் அதிகமான ட்ரெயின்களை விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிலாம் இங்கே சரியில்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் வேலை வாய்ப்பு பண்ணணும். அதே மாதிரி திருமயத்தில் உள்ள பெல்லில் காரைக்குடி மக்களோ சிவகங்கை மக்களோ யாருமே அங்கே வேலை வாய்ப்பில் யாருமே சேரலை. வெளி ஊர்ல இருந்தே வேலை வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ட்ரெயின் சென்னைக்கு புக் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு புக் பண்ணாதே டிக்கெட்டு கிடைக்குது. அதனால் மேலும் ட்ரெயின் சென்னை டு ராமேஸ்வரம் விடணும் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற எம்பி கார்த்திகை சிதம்பரத்தை கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய நடவடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க பாராளுமன்றத்தில் நல்ல சிறப்பாக பேசுகிறார். காரைக்குடி வழித்தடத்தில் அதிகமான ட்ரெயின் விடணும் என்று வேண்டுகிறேன். காரைக்குடி அருகில் விமான ஓடுதளம் இருக்குது சார். அது கிடப்பில் போடப்பட்டது மாதிரி இருக்கிறது. அதில் நீங்கள் வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விமான நிலையம் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் தீவிரமாக பேசி இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். மக்கள் குரல் பகுதியில் காரைக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.